நம்ம இன்னைக்கு யாரோட சிறுகதையை வாசிக்க போறோம் அப்படின்னா சூடாமணியோட சிறுகதையை வாசிக்க போறோம். சாம்பலுக்குள் வாசிக்கலாமா? சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் ஏதோ அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்க தோன்றுகிறது. பிறக்கிறார்கள், சிறிது காலம் மூச்சு விடுகிறார்கள், ஒரு நாள் இறந்து போகிறார்கள். அந்த சிறிது காலத்தில் சிலருக்கு சுகம், சிலருக்கு துன்பம். இரண்டுமே நேர்கோட்டு சாதாரணங்களே, ஆச்சரியமான நிகழ்வுகளோ செயல்பாடுகளோ இல்லாத சாரமற்ற தொடர்கள், சுடரற்ற வெறும் சாம்பர் குவியல்கள். ராஜாமணி மாமியின் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ராஜாமணி 18 வயது வரை பெருமாள் கோயில் ஏழை பரிசைக்காரரின் தாயற்ற மகள். 18 வயதில் தனியார் கம்பெனி குமாஸ்தாவின் மனைவி. 19 வயதில் ஒரு ஆண் குழந்தையின் தாய். 19 வயதில் குழந்தையை இழந்த தாய். 21 வயதில் 2 ஆபரேஷன்களை தாண்டி வந்த நலிவுற்ற சீக்காளி. 21 வயது 3 மாதங்களில் வாழாவெட்டி. 51 வயதில் இதோ என் எதிரே பிணமாய் கிடக்கும் இப்போது வரை வாழாவெட்டி. ராஜாமணியை படைக்க உட்கார்ந்த போது பிரம்மதேவன் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். அழகை பாதாதி கேசமாய் தொடங்கி முகத்துக்கு வரும்போது உடல் மற்றும் அழகு இரண்டின் உச்சியை ஒரு சேர எட்டிவிடும் நோக்கத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டும். தங்க நிறமும் பூ பாதங்களும் தளிர் விரல்களும் உயிரிடையை நீண்ட கால்களும் வடிவமைத்து செதுக்கிய இடை, வயிறு, மார்பு, கழுத்து, தோள்கள் இவையும். பிறகு அவனுக்கு என்ன ஆயிற்று? கை ஏன் தடுமாறியது? பிரம்மன் சிருஷ்டிகள் அழிந்து போகும், கலைமகளின் அருட்பார்வை பெறும் படைப்புகளுக்கு அழிவில்லை என்று யாரோ ஒரு கவிஞர் பாடிய குரலை கேட்டு மனைவியிடம் நேர்ந்த போராமையால் கவனம் பிசுக்கிவிட்டதோ? வீனஸ் உடம்பின் மேல் சோளக்குள்ளை பொம்மையின் முகம் வந்து உட்கார்ந்து கொண்டது. தனியார் கம்பெனி குமஸ்தா உடலை பார்த்தான், தலையசைத்தான். பணச்செலவு இல்லாமல் வலுவில் வரும் வரனை விட வேறென்ன பாக்கியம் இருக்க முடியும் ஏழை பரிசக்காரருக்கு? திருமணம் நடந்தது. ராஜாமணி எனக்கு இத்தனை அதிர்ஷ்டமா என்று எண்ணி எண்ணி உருகினான். மணமகன் அப்படி ஒன்றும் மன்மதன் இல்லை. ஆனால் இந்த முகத்தின் அருகில் எந்த ஆடவனும் 100 மன்மதனுக்கு சமம். அந்த முகம் அவளுடைய 21ஆம் வயதில்தான் கணவன் கண்களுக்கு தெரிந்தது. முன் திருத்திய பற்களையும் சப்பை மூக்கையும் பிதுங்கும் உருண்டை விழிகளையும் பிசுபிசுத்த தலைமுடியையும் அப்போதுதான் பார்ப்பவன் போல் பார்த்தான். முகம் சுளித்தான். விரைவிலேயே வேறு துணை தேடிக்கொண்டு அவளை விட்டு நீங்கினான். 3 வருஷங்களாயிற்றாம் அவளுக்கு அவன் திரும்பி வரமாட்டான் என்று புரிய. வாழாவெட்டி என்ற பெயருடன் பிறந்தகம் திரும்பி தகப்பனாரின் கரண்டிக்கு வாரிசாகி வீடுகளில் சமையல் வேலை செய்து சம்பாதித்தவள் தினமும் கணவனுக்காக உணவு தயாரித்து வைத்து காத்திருந்தாள். திடீரென்று அவன் வந்தால் வயிறு வாடக்கூடாதோ? விலக்கு நாட்களில் எஜமான் வீடுகளில் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அந்த நாட்களில் அப்பா கூட அவள் கையால் சாப்பிட மாட்டார். கோவில் மடப்பள்ளி உணவையும் அவளை தொடவிட மாட்டார். தாமே அவளுக்கு சமைத்து போடுவார். அதில் பாதியை அவள் கணவனுக்காக மீதி வைப்பாள். 3 ஆண்டுகள் ராஜாமணி இவ்வாறு கணவனுக்கு உணவு தயாராக வைத்திருந்தாள். ஒரு நாள் கூட தவறாமல் 1095 நாட்கள். பிறகு ஒரு நாள் அப்பா செய்து தந்த உணவு முழுவதையும் தானே உண்டாள். என்ன ராஜி, ஆச்சரியமா இருக்கே! தட்டில் அப்பா வைத்திருந்த சாதத்தில் கடைசியாய் மிச்சம் மீதம் இருந்ததையும் வடித்து இலையில் போட்டுக்கொண்டு மோர் ஊற்றி மீதி இருந்த வத்தல் குழம்பு முழுவதையும் தொட்டுக்கொண்டு 2 வாய் அள்ளி உறிஞ்சி புசித்தவள் நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தாள். உருண்டை கண்களில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. ஒரு பிரசவமும் 2 குறை பிரசவங்களும் 3 ஆண்டின் எதிர்பார்ப்பும் துடிப்பும் சேர்ந்து நலிவுறுத்திவிட்ட உடம்பு சிறிது சிறிதாய் தேர ஆரம்பித்தது. அதே காலகட்டத்தில் ஏழை பரிசக்காரர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தார். பக்கவாதம். தகப்பனாரை காப்பாற்றும் பொறுப்பை ராஜாமணி ஏற்றுக்கொண்டாள். கோவிலில் அவர் பணியை தான் செய்ய முன்வந்தாள். அர்ச்சகர் நல்லவர். ஒப்புக்கொண்டு வேலையில் அமர்த்தி மாதத்தில் 3 நாட்களுக்கு வேறொரு தவசி பிள்ளையை ஏற்பாடு செய்து அவளை ஒரு மகள் போல் கண்ணியமாய் நடத்தினார். ஆனால் விரைவிலேயே வேறு மாதிரி பேச்சுக்கள் சுற்றிலும் எழுந்தன. அர்ச்சகர் கண்ணில் நீர் துளித்தது. நான் என்னம்மா செய்வேன் ராஜே? பெருமாள் சாட்சியா நம்ம 2 பேர் மனசிலையும் கல்மிஷம் இல்லை. நான் வயசானவன், நீ என் குழந்தை மாதிரி. உன் வீட்டு கஷ்ட நிலை தெரியும். வயிற்றில் அடிக்கிறேன் நினைக்காதே. சுவாமிக்கு பூ எடுத்து போடுறவன் 4 பேர் பேச்சுக்கு அப்பாற்பட்டனாய் இருக்கணுமேமா? அவள் சில வினாடிகள் அவரை பார்த்தவாறு மௌனமாய் நின்றாள். விழுந்து அவர் காலில் வணங்கினாள். வெளியேறினாள். அப்பாவும் மகளும் சாப்பிட வேண்டும். நோயாளிக்கு சிகிச்சை வேண்டும். பராமரிப்பும் வேண்டும். கோயில் வேலையில் வருமானம், உணவு இரண்டுமே கிடைத்திருந்தன. அந்த வேலையை நம்பிக்கொண்டு தனி வீடுகளில் வேலையை விட்டிருந்தாள். அப்பாவை கவனிக்க வேண்டியிருந்தால் அதற்கு நேரமும் இல்லை.
இப்போது அந்த வீடுகளுக்கு மீண்டும் சென்று பார்த்தபோது வேறு நபர்கள் அமர்த்தியிருந்தார்கள். வேலை வேட்டையில் இறங்கினாள். 8 கிலோமீட்டர் தொலைவில் 2 வீடுகள் கிடைத்தது. மழையோ பனியோ காலை 3 மணிக்கு கண் விழித்து அப்பாவை கவனித்து சுத்தப்படுத்தி தர்ம ஆஸ்பத்திரியில் சொல்லியிருந்த லேசான உடற்பயிற்சிகளை செய்வித்து காப்பி கொடுத்து தானும் காப்பி என்ற பெயரில் எதையோ குடித்து இடையில் ஒரு சாதம் வடித்து இறக்கி அவசர குளியல் முடித்து அடுத்த போர்ஷன் மாமியின் பாதுகாப்பில் அப்பாவை கூனி குறுகி ஒப்படைத்துவிட்டு வரேம்பா என்ற குரலின் எதிரொலி அடங்கும் முன் பஸ்ஸை துரத்தி பிடித்து 6 மணிக்கு சேருமிடம் போய் சேர்ந்தால் சில நாட்கள் 10 நிமிஷ தாமதத்துக்காக சொன்ன டயத்துக்கு டான்னு வந்து நிக்கணும். இல்லைன்னா வேலைக்கு வராம வீட்லயே ராணி மாதிரி சொகுசாய் உட்கார்ந்துருக்கணும். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா முடியுமோ என்ற பேச்சு கேட்க நேரும். அலைச்சலும் கவலையும் உழைப்புமாய் உடல் நலம் இறங்கினாலும் செலவும் கடனும் ஏறிக்கொண்டே இருந்தன. அவளுடைய 28ஆம் வயதில் அப்பா காலமானார். செலவு குறைந்ததெனமோ உண்மை. ஆனால் மனதில் சோகம் சுமை கூடியது. நோயாளியாய் ஒரு மூலையில் உடங்கி கிடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற தெம்பு முன்பு இருந்தது. இப்போது தனிமை இருந்தது. ஆண் துணை இல்லாத இளம் வாழாவெட்டி என்றால் சுலபமான வேட்டை என்பது போல் நடந்து கொள்ளும் ஆட்களை சமாளிக்க வேண்டிய சங்கடமும் இருந்தது. ராஜிமா என்ற தினமான அழைப்பும் நாராயணா என்ற வேதனையான முணுகலும் குழரும் நாவிலிருந்து மறுபடியும் ஒழிக்காதா என்ற ஏக்கம் இரவெல்லாம் துணையிருந்தது அப்பாவுக்கு பதிலாய். பனியையும் மழையையும் பொருட்படுத்தாத உழைப்பு நிமோனியா காய்ச்சலாக விளைந்தது. 3 வார படுக்கையில் கிடந்தாள். அக்கப்பக்கத்து நல்ல நெஞ்சங்கள் உதவின. ஆனால் கடன் ஏறியது. நன்றிக்கடன், பணக்கடன். யாரும் திரும்பி கேட்டு வற்புறுத்தவில்லை. ஏழைக்கு ஏழை உபகாரம் என்றார்கள். கண்ணில் நீருடன் அனைவரையும் கும்பிட்டாள். குணமாகி எழுந்தபோது உடம்பின் பலம் முன்னிலும் பாதியாய் குறைந்து விட்டது. ஆனால் அதன் அழகு குறையவில்லை. வேலை செய்த வீடுகளில் நீ பாட்டுக்கு வராம இருந்துட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஜொரோன்னு ஒரு வார்த்தை சொல்லியானும் அனுப்பினியா? ஒரு வழியா நின்னுக்கோ என்று அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லாமல் வயிறு காய்ந்தது. அக்கம் பக்கம் மட்டும் லட்சாதிபதிகளா என்ன? எல்லோரும் கைக்கும் வாய்க்குமாய் உயிர் வாழும் வர்க்கம்தான். ஒரு நெருக்கடி ஆபத்து என்றால் இயன்ற உதவி செய்வார்கள். வைத்து காப்பாற்ற யாருக்கு சக்தி இருந்தது? இவளுடைய 2 அறை போர்ஷன் உள்ளிட்ட ஸ்டோர் சொந்தக்காரனுக்கு இருந்தது. அவளை பராமரிக்கிறேன் என்றான். வாடகையை தர வேண்டாம் என்றான். பழைய வாடகை பாக்கியை மன்னித்துவிட தயார் என்றான். இதற்கெல்லாம் ஒரு விலை வைத்தான். அந்த விலையை தர அவள் ஒப்பவில்லை. தன் ஒரே சொத்தான அப்பா எந்த காலத்திலோ தங்கம் மலிவாயிருந்தபோது செய்து போட்ட தங்கத் தோடுகள் ஜதையை அவனிடம் கொடுத்தாள். இக்கால மதிப்புக்கு வாடகை பாக்கியையும் ஈடு செய்யும் என்றாள். அப்போ இனிமே ஓசியில் குடியிருக்க போறேன்னு அர்த்தமா? முதல்ல வீட்டை காலி செய்தாள். பெருமாள் கோவில் அர்ச்சகருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தின் நிழலில் சிறிது காலம் ஒண்டியிருந்து வேலை தேடினாள். கடைசியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆயா வேலை கிடைத்தது. அங்கேயே தங்கலும் உணவும். ஆனால் இரவும் பகலும் வேலை இடுப்பை உடைத்தது. ஆயா, நர்ஸ், சமயங்களில் தோட்டி, சமையல் சிப்பந்தி என்று எந்த அவதாரமானாலும் சொன்ன சுருக்கில் எடுக்க வேண்டும். உடம்பை தேய்த்து உழைத்தாள். 35 வயது வரை அங்கேயே வாசம். ஒரு நாள் கக்கூஸ் கழுவி கொண்டிருந்த போது இரும்பல் வந்தது. பினாயில் நொடி என்று நினைத்தாள். மறுபடியும் இரும்பல் வந்தது. இப்போது இரும்பலோடு ரத்தமும் வந்தது. நோயுற வேண்டுமானால் ஆஸ்பத்திரியை விட பொருத்தமான இடம் வேறென்ன இருக்க முடியும்? ஆனால் காசம் தொற்று நோயாயிற்றே. அந்த உடம்பை விதவிதமாய் தொட்டு பரீட்சை செய்தும் அந்த மார்பின் மேல் திரும்ப திரும்ப ஸ்டெத் வைத்து பரிசோதித்தும் பலமுறை வெறும் துண்டை சுற்றி கொண்டு அவளை நுரையீரல் எக்ஸ்ரேவுக்கு நிற்க வைத்தும் ஆண் டாக்டர்கள் அது காசம்தான் என்று உறுதி செய்துவிட்ட பிறகு அவளை எப்படி இனியும் அங்கிருக்க அனுமதிக்க முடியும்? மருத்துவமனையின் மற்ற பணியாளர்கள் நோயாளிகளை பற்றி யோசிக்க வேண்டாமா? நிர்வாகம் பாவம் ராஜாமணி, குட் ஒர்க்கர், வாட் ஏ பிட்டி என்று வருத்தம் தெரிவித்தது. 1 மாதத்துக்கான மாத்திரைகளும் 1 மாத சம்பளமும் கொடுத்து அவளை வெளியே அனுப்பிவிட்டது. 4 மாதங்களுக்கு பின் நோயும் பட்டினியுமாய் ஒரு உச்சி வேளையில் அவள் சாலையோரம் மயங்கி கிடந்த போது ஒரு மகளிர் சேவை மையத்தின் உறுப்பினி அவளை பார்க்க நேர்ந்தது. மையத்துக்கு எடுத்துச் சென்றாள். செங்கல் சிமெண்ட் என்ற பெயரில் அன்பும் மனித நேயமும் கொண்டு கட்டிய அந்த மையத்தில் அவளுக்கு இருக்க நிழல் கிடைத்தது. நோய்க்கு மருந்தும் கிடைத்தது. நோய் குணமான பின் அவள் அங்கேயே தங்கி தன்னால் இயன்ற பணிகளை செய்தாள். அனாதைகளின் சுயசார்புக்காக அங்கே பல கைவினைகள் கற்பித்தார்கள். அவள் தையலும் காகித உரைகள் செய்வதும் கற்றுக்கொண்டாள். கிடைத்த ஊதியத்தை மையத்துக்கு கொடுத்தாள். சமையலறையிலும் உதவி செய்தாள். மையத்தில் புகழ் பெறுபவர்கள் அங்கேயே நிலையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை.
வெளியில் கௌரவமான உழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஏற்றுக்கொண்டு செல்லலாம். மையத்தின் தலைவின் ஒரு சிநேகிதி என் அத்தைக்கு தெரிந்தவளாக இருந்தாள். அத்தை வீட்டில் பல காலமாய் இருந்த வயதான சமையற்கார அம்மாள் காலமான போது சமையலுக்கு வேறால் தேவைப்பட்டது. அத்தை தம் தோழியிடம் சொல்ல அவர் மையத்தின் தலைவியிடம் பேசினார். கௌரவமான இடம், நல்ல மனிதர்கள், சமையலுக்கு நல்ல பெண் பிள்ளை வேண்டுமோ, நியாயமான சம்பளம் தருவார்கள், நன்றாய் பார்த்து கொள்வார்கள், வீட்டோடு இருக்க வேண்டும், அங்கிருந்து யாராவது வருவார்களா? இப்படித்தான் ராஜாமணி மாமி என் அத்தை வீட்டில் சமையற்கார அம்மாளாக வந்து சேர்ந்தாள். அத்தையை பார்க்க அதன் பின் ஒரு நாள் நான் போயிருந்த சமயம் காப்பி கொண்டு வந்து வைத்த போது அந்த உடம்பை பார்த்து சிறிது நேரம் அசந்து போனேன். இத்தனைக்கும் மாமிக்கு அப்போது 42 வயது. நான் 20 வயதான MBA முதலாம் ஆண்டு மாணவன். மறுகணமே இப்படி வெறிப்பது அநாகரிகம் என பார்வையை விலக்கிக் கொண்டேன். துருத்திய பற்களும் சப்பை மூக்கும் உருண்டை கண்களும் அங்கங்கே மண்டை தெரிய மெலிந்திருந்த தலைமுடியையும் கவனித்த போது சற்று அருவருப்பாக இருந்தது. அத்தையிடம் ராஜாமணி மாமி 9 ஆண்டுகள் வேலை செய்தாள். இருவரிடையே நட்பும் நெருக்கமும் ஏற்பட்ட பிறகு மாமி தன் கதையை என் அத்தையிடம் சொல்ல, பிறகு அத்தையிடமிருந்து எனக்கு தெரிய வந்தது. இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு சமயம் ஸ்டவ்வில் இருந்து தீச்சுடர் ஒன்று மாமியின் வலது கண்ணில் பாய்ந்து சிகிச்சைகள் மீறி அந்த கண்ணில் பார்வை போய்விட்டது. அத்தை சமையலறையில் உதவி செய்ய முன் வந்த போதிலும் மாமி மறுத்துவிட்டாள். ஒற்றைக்கண் பார்வையோடு எப்போதும் போலவே தேவாமிர்தமாய் சமைத்தாள். அப்படியே ஒரு ஞாயிறன்று மதியம் வீட்டுக்காரர்களுக்கு தேவாமிர்தம் பரிமாறிவிட்டு தலைவலி என்று படுத்தாள். 4 நாட்களில் பிரக்னையற்ற நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். 2ஆம் வாரத்தில் செத்துப்போனாள். மூளையில் கட்டி. அழுது சிவந்த கண்களுடன் அத்தை கொல்லி போடும்படி என்னை கேட்டாள். அத்தையின் பிள்ளை ஜெர்மனியில் கல்லூரி ஆசிரியராய் இருந்தான். இங்கிருந்தால் அவனிடம் கேட்டிருப்பாள். ஒப்புக்கொண்டேன். இதோ ஓட்டேரி மைதானத்தில் சிதையின் மேல் கிடக்கும் மாமியை கடைசி முறையாய் பார்த்து கொண்டு நிற்கிறேன். அந்த அழகான உடலமைப்பையும் அழகற்ற முகத்தையும் தாண்டி ராஜாமணி என்ற மனுஷியை பற்றி சிந்திக்கின்றேன். 29 வயதில் அதற்கான பக்குவம் இருந்தது. என்ன அர்த்தம் இந்த மனுஷியின் வாழ்க்கைக்கு? சாரமற்ற வாழ்வு, சாரமற்ற சாவு. பிறந்தால், துன்பப்பட்டால், இறந்தாள். இது ஒரு வாழ்க்கையா? தொடர் சங்கிலியாய் துர்பாகியங்களே, மீளாத அவலம். விதி எப்படி கொடுமைப்படுத்தியிருக்கிறது இந்த நல்ல ஆத்மாவை! பரிதாபத்துக்குரியவள். எரியூட்டினேன். அத்தை திரும்பி நடந்து கொஞ்ச தூரம் சென்று விட்டார். நான் நெருப்புச் சுவாலையை பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றேன். பிறகு திரும்பினேன். பின்னால் ஒருவர், நடுத்தர உயரம், நரைமுடி, சுருக்க முகம், பளிச்சென்ற பாலிஸ்டர் வேட்டி சட்டை, கண்ணில் ஈரம் காயவில்லை. நான் திரும்பியதும் கை குவித்து எனக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு திரும்பி செல்ல முனைந்தார். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. சார், கொஞ்சம் நில்லுங்க. நின்றார். உங்களை எனக்கு தெரியாதே, ஏன் கும்பிடுறீங்க? கன நேரம் தயங்கி, அவளுக்கு கொல்லி போட்டதுக்கு என்றார் தாழ்ந்த குரலில். அவளுக்கு வேற்று மனிதர்கள் அவள் என்ற பண்பில்லாமல் சொல்வார்களா? ஏதோ சொந்தக்காரர் தான். மன்னிக்கணும், நீங்க மாமிக்கு என்ன ஆகணும்? கணவன். உறைந்து நின்ற கணங்கள் கடந்த பின் இகழ்ச்சி தலை தூக்கியது. ஓஹோ! 21 வயது பெண்ணை வாழாவெட்டியாய் அம்போடு நிறுத்திவிட்டு விலகி போன கணவன். ராஜி வாழ்நாள் முடிய வாழாவெட்டியாய் இருந்திருக்க வேண்டியதில்லை. அவளை விட்டு விட்டு போன அப்புறம் நான் சில வருஷங்கள் மனம் திருந்தி வேண்டாத சிநேகிதங்களை எல்லாம் விட்டு தொலைத்துவிட்டு அவளை தேடி போனேன். குமஸ்தா வேலையை விட்டு சின்ன அளவில் சொந்தமான இரும்பு சாமான்கள் தொழில் செஞ்சு கொஞ்சம் வசதியாகவும் இருந்தேன். நல்ல முறையில் நான் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த காலம் அது. அவளுக்கு அப்போ 30 வயசு. அப்பா செத்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாள். நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு அவளை என்னோட திரும்பி வந்து சௌகரியமா வாழும்படி கூப்பிட்டேன். அவள் வர மறுத்து விட்டாள். சாரமற்ற வாழ்க்கை என்கிறோம், சாம்பார் குவியல் என்று நினைத்திருப்பதிலிருந்து எதிர்பாராமல் ஒரு தீக்கங்கு வெளிப்படும் போது எவ்வளவு அதிசயம்! ராஜாமணி மாமி செய்தது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஒரு மனிதன் தன் தவறுக்கு வருந்தி மனம் திருந்தி வரும்போது மன்னிக்கலாமா, மன்னிக்காமல் இருக்கலாமா என்ற தார்மீக கேள்விக்கு என்னிடம் விட இல்லை. அதேபோல் தொடர்ந்து 1095 நாட்கள் உணவு சமைத்து வைத்துக்கொண்டு வராத கணவனுக்காக காத்திருந்து ஏமாந்து போகும் பெண்ணின் மனதில் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதையும் யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும். தன்மானம் அடிபட்டு துடித்திருக்கலாம். துயரம் விரக்தியாய் இறுகி போயிருக்கலாம். அன்பு அறவே செத்திருக்கலாம். அது எதுவானாலும் அதன் காரணமாய் அவள் தன் வாழ்வில் சுகத்துக்கும் கஷ்டத்துக்கும் இடையே தேர்ந்தெடுக்கும் ஒரு தருணம் வந்தபோது கஷ்டத்தை தேர்ந்தெடுத்தாள். நல்ல நிலையில் இருந்த கணவனுடன் சென்று வசதியாய் வாழ்ந்து அவள் தன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டியிருக்க முடியும். ஆனால் அதை அவள் புறக்கணித்தாள்.
அவள் வாழ்வின் தலையாய கணமது. தன் மனதுக்கு சரி என்று தோன்றியதுக்கேற்ப முடிவெடுத்து அவள் தானாக ஏற்றுக்கொண்டது அவளுடைய அவல வாழ்வு. எனவே அது பரிதாபத்துக்குரியதல்ல, மரியாதைக்குரியது, கம்பீரம் கொண்டது. அந்த கம்பீரம் அவளுக்கு எத்தகைய அந்தரங்க பொக்கிஷமாய் இருந்திருக்க வேண்டும். தன்னை பற்றி என் அத்தையிடம் எல்லாம் சொன்ன போதும் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லவில்லையே. ராஜாமணி மாமியை அவள் மரணத்திற்கு பின்தான் பார்க்கிறேன். அந்த மனிதர் எப்போது போனார்? நான் சென்று அத்தையுடன் சேர்ந்து கொண்டேன். பாவம் ராஜி என்று அத்தை பெருமூச்சு விட்டார். நான் எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.